மக்களே வணக்கம். இப்போ நம்ம உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்களுக்கு எளிமையாக புரியும்படி நான் சொல்கிறேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நம்ம உலகத்தில் அமெரிக்கான்றது ஒரு பெரிய நாடு. அந்த அமெரிக்கா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் தான் உலக நாடுகள் கேட்குறாங்க, ஒரு சில நாடுகளை தவிர. அப்போது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அதிபருடைய பேர் வந்து டொனால்ட் ட்ரம்ப். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இப்போது நடந்த அந்த பெரிய பிரச்சனை என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னால், சிறு பெண் பிள்ளைகளை பாலியல் தொல்லை, அதோடு அந்த பெண் பிள்ளைகளுடைய யாராவது, நான் எப்படி சொல்கிறது தெரியல, தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த குழந்தைங்களை கொன்று அவங்கள சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு உலகம் முழுக்க. இதில் உங்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தாத என்னுடைய நண்பர்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப உணர்ச்சிசப்பட வேணாம். ரொம்ப உணர்ச்சிசப்பட்டால் நமக்கு ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. அதனால் ரொம்ப இது எளிமையாக நம்ம கேட்கணுன்னு ஆசைப்படுங்க. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். பூவுலகின் நண்பர்கள்னு ஒரு குழு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப விருப்பமானதை நான் கவனித்த ஒரு மருத்துவர், அவர் பேர் வந்து சிவராமன். அவர் ஒரு முறை ஒரு பதிவில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகளை சாகடிக்கணும், அதுக்கு ஏற்ற சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னால், புரியும்படி சொல்கிறேன்னு, நம்ம எல்லோரும் காலையில் எழுந்தோடனே பாத்ரூம் போகிறோம்ல, அந்த மலம் இருக்குல்ல, அந்த கழிவு இருக்குல்ல, ஒரு மனுஷன் வயிற்றுலேருந்து வெளியேற கழிவு இருக்குல்ல, அதை இன்னொரு மனுஷன் சாப்பிட்டா அதில் அவ்வளோ நன்மை இருக்குதுன்னு அவர் சொன்னார். எனக்கு அப்போது என்னடா இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இப்போ நடக்கிற இந்த உலகத்துக்கான பிரச்சனை என்னென்னா, சிறு குழந்தைங்களை கொன்று அந்த குழந்தைங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவை உலக பணக்காரர்கள் சாப்பிட்றாங்கன்றது தான் பிரச்சனை. அதை சாப்பிட்டா அதில் என்ன நன்மை இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுதான். மக்களை நீங்கள் கவனிக்கணும். ஒருத்தவன் இந்த வாழ்க்கையை எதுக்கு சர்வே பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஏழை எதுக்காக சர்வே பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஆனால் அந்த ரொட்டீன் லைஃப், அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னா அதுக்காக ஓடுறான். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்காக ஓடுறான். ஆல்ரெடி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் எதுக்காக ஓடுறான்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய உயிரை காப்பாற்றணும்னு ஓடிட்டுருக்கான். ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்போ பூவுலக நண்பர்கள்